Hi friends, welcome back to our Techniques Technology YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா oops கான்செப்ட்ல கண்டினியூஸ் ஆன அப்ஸ்ட்ராக்ஷனோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு oops கான்செப்ட்ல இன்ஹெரிட்டன்ஸ்க்கு எல்லா டைப்ஸ்க்குமே ப்ரோக்ராம்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் தென் பாலிமார்பிசத்தோட 2 டைப்ஸ் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் தென் தியரட்டிக்கல் பார்ட் ஆல்சோ பார்த்தாச்சு. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்காம டேரெக்டாக இந்த வீடியோ தான் பார்க்க வரீங்க அப்படின்ட்டா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்ஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை டேரெக்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இதை பாருங்கள். அண்ட் தென் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கோட டெஃபினிஷன் ஆல்சோ நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் வந்துட்டு கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் டெஃபினிஷன் என்னன்னு பார்த்ததுக்கப்புறம் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ஷனை எப்படி வந்துட்டு ப்ரோக்ராம் வைஸாக வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளாக நம்ம எந்த மாதிரி பிளேசஸில் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்னாலே நம்மளுக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும். அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது ஹைடிங் த இன்ஃபர்மேஷன், ஹைடிங் த இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட். நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நான் ஓப்பனப்பாக பப்ளிக்காக ஷோ பண்ண மாட்டேன், அதை வந்து ஹைட் பண்ணி நான் இன்னொரு கிளாஸில் தான் ஷோ பண்ணுவேன். அந்த மாதிரி பிளேசஸில் யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு என்னோடய கிளாஸ் நேம் நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன், இப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு 2 டைப் இருக்குது. ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்சியல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அப்ஸ்ட்ராக்ஷன். இந்த பார்சியல் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. அதை வந்துட்டு இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் என்ன நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் கண்டிஷனலி இருக்கணும், ஒரு அன்இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். தட் மீன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அன்இம்ப்ளிமெண்டேஷன் எதை மென்ஷன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற அந்த பாடி ஆஃப் கண்டென்ட், ஸோ வித் பாடி ஆர் வித்தவுட் பாடி, அந்த மாதிரி நம்ம 2 கண்டென்ட் வந்து இதில் கொடுக்கணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கிளாஸ் நேம் வந்துட்டு ப்ராக்டிஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் க்ரியேட் பண்ணிவிட்டு டெமோங்கிற மெத்தடை நான் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பார்ட்டுக்கு வந்து நான் வந்து பாடி கொடுக்க மாட்டேன். எனக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் தேவையில்லை, நான் வந்து அதை ஹைட் பண்ண போகிறேன், நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ நான் அதை என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாடி ஆஃப் கண்டென்ட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணவொடனே எனக்கு ஒரு எரர் ஷோ ஆகும். ஸோ ஓகேவா, ஸோ அந்த எரர் ஷோ ஆனவுடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எரரில் ஹோல்ட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்கும், ஒன்று நீங்கள் ஆட் பாடி பண்ண போகிறீங்களா, ஆர்எல்ஸ் இதை அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு மாற்ற போகிறீங்களா. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு மாற்ற போகிறீங்க அப்படின்னா சேஞ்ச் டு அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டு வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம ரூல். நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்ட் வச்சு தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸே அக்சஸ் பண்ண முடியும். தென் அகைன் ஆல்சோ நம்ம கிளாஸில் ஆல்சோ நம்மளுக்கு என்ன எரர் காட்டுது, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸையும் நம்ம அப்ஸ்ட்ராக்ட்டுக்கு மாற்றணும். பிகாஸ் ஆஃப் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னாலே நம்மளுக்கு அதில் கீவேர்ட் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிறது இருக்கணுங்கிறது மேண்டேட்ரின்னு தெரியும். ஸோ நான் கிளாஸையும் அப்ஸ்ட்ராக்ட்டுக்கு மாற்றிட்டேன். தென் கண்டிப்பாக இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் நம்ம கொடுக்கல அப்படின்னா அதை ஹைட் பண்ணி இன்னொரு கிளாஸில் தான் நம்ம போய் அக்சஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக, ஸோ இன்னொரு கிளாஸில் போய் அக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட அக்சஸ் மாடிஃபையர் என்னவாக தான் இருக்கணும், டிஃபால்ட்டாக பப்ளிக்காக தான் இருக்கணும். ஸோ ஒரு ப்ரோக்ராமுக்கு இன்னொரு ப்ரோக்ராமுக்கு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னாலே நம்மளோட அக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து ஷுவர்லி வந்து நம்மளுக்கு பப்ளிக்கில் தான் இருக்கணும்னு தெரியும். ஸோ இது வந்து என்னோட அன்இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட். ஓகேவா, ஸோ இது எனக்கு வந்து அன்இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட். ஸோ தென் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னோட அன்இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட். தென் நான் இங்கே அதுக்கப்புறம் நான் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் கொடுக்க போகிறேன். ஸோ நான் அதோட மெத்தட் நேம் வந்துட்டு டீட்டெயில்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ டீட்டெயில்ஸ்ங்கிறது எனக்கு அனதர் மெத்தட் நேம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து இதுக்கு வந்து நான் கண்டென்ட் கொடுக்க போகிறேன். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் இருக்கணும். இப்போ இந்த பார்ட்டுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட். ஸோ இது வந்து என்னோட இம்ப்ளிமெண்டேஷன், அது வந்து என்னோட அன்இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட். ஓகே, ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் தட் மீன்ஸ் வித் பாடி வித்தவுட் பாடி. ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது கண்டென்ட் கொடுத்துக்கலாம், ஜஸ்ட் என்ன வேணால் நீங்கள் கண்டென்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நான் சும்மா ஜஸ்ட் வந்துட்டு வெல்கம்னு நான் இதில் கொடுத்துக்கிறேன். ஓகே,
ஸோ இது என்னோட கண்டென்ட். ஸோ இப்போ நான் வந்துட்டு இதுக்கும் இன்னொரு கிளாஸ்க்கும் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். அப்போ ஷியோர்லி நம்ம இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணணுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ நான் செகண்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த செகண்ட் கிளாஸில் வந்து இந்த கிளாஸை அக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஒரு கிளாஸ் டு இன்னொரு கிளாஸ் அக்சஸ் பண்ண போகிறோம்னாலே நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி இன்ஹெரிட் பண்ண போகிறோம். ஸோ ஷியோர்லி நம்மளுக்கு அங்கே என்ன இருக்கணும், எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் இருக்கணும். ஸோ எக்ஸ்டென்ஸ் யாரை பண்ண போகிறோம், என்னோட பேரண்ட் கிளாஸை பண்ண போகிறேன். தட் மீன்ஸ் என்னோட ப்ரீவியஸ் கிளாஸை பண்ண போகிறேன். அதோட நேம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். ஸோ எக்ஸ்டென்ட் எரர் காட்டுது. ஏன் எரர் காட்டுது, ஹோல்ட் ஆன் பண்ணி பாருங்கள். அங்கே ஒரு அன்இம்ப்ளிமெண்டட் பார்ட் இருக்குது. நீ என்ன பண்ண போகிறீங்க, அன்இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டுக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்க போகிறீங்களா, ஆர்எல்ஸ் இதையும் அப்ஸ்ட்ராக்டாக மாற்ற போகிறீங்களா? இல்லை, நம்ம இந்த கிளாஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று வந்துடும். ஓவர் ரைட் அப்படின்னு காட்டுது. ஸோ நம்ம ஓவர் ரைட்னால என்னன்னு தெரியும்ல, ஒரு மெத்தடை இங்கே வந்து நம்ம திருப்பி ஒரு டைம் ரீயூஸ் பண்ணோம்னாலே நம்மளுக்கு அங்கே ஓவர் ரைடுங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். ஆல்ரெடி நம்மளுக்கு அது தெரிஞ்சது தான். ஸோ நான் இதில் வந்து இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட்டு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன்னா, ஜஸ்ட்டு வந்துட்டு ஹாய் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ இது என்னோட ஹைடிங் த பார்ட் இன்ஃபர்மேஷன். நான் ஹைட் பண்ண இல்லையா, அந்த ஹைடிங் த பார்ட்டோட இன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ ஹைட் பண்ண இன்ஃபர்மேஷன். ஸோ ஹைடிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் அதில் வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு அஸ் யூஷுவல் தெரியும் எப்படி வந்துட்டு ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் அக்சஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு கண்டிப்பாக மெயின் மெத்தட் வேணும். ஸோ மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம், நம்மளோட கிளாஸ் நேம் என்னது, ப்ராக்டிஸ் 2, ரைட்? ஸோ ப்ராக்டிஸ் 2 அண்ட் தென் நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இது அப்ஸ்ட்ராக்டிங்கான நான் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். அண்ட் தென் நியூ அகெயின் ப்ராக்டிஸ் 2. ஓகே, எப்படி இப்போ கால் பண்ணணும், நம்ம வந்துட்டு நம்மளோட ரெஃபரன்ஸ் வேரியபிளை வச்சு ஏபிஎஸ் டாட் என்னோட பேரண்ட்டோட மெத்தட் நேம் என்னது, டெமோ. அண்ட் தென் அகெயின் ஏபிஎஸ் டாட் என்னோட சைல்டு கிளாஸோட, தட் மீன்ஸ் இந்த கிளாஸோடது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ். தட் மீன்ஸ் நான் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் அங்கே நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஆல்ரெடி நான் வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் கொடுத்துருக்கேன். அது இங்கே வரலை. ஏன் வரலை, அந்தோட அக்சஸ் ஸ்பெசிஃபையரை நம்ம என்னன்னு மாற்றலை, பப்ளிக்னு மாற்றலை. ஸோ அதனால நம்மளுக்கு அது வரல. ஜஸ்ட் நீங்கள் அதை பப்ளிக்னு சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே வந்து பாருங்கள், இப்போ உங்களுக்கு அது வந்திருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ்ங்கிற மெத்தட் வந்தாச்சு. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை அக்சஸ் பண்ணுவோம். டெஃபினெட்லி நீங்கள் ஷியோர்லி அக்சஸ் ஸ்பெசிஃபையர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ ஒரு அன்இம்ப்ளிமெண்டட் பார்ட் இருக்கணும், ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் இருக்கணும். அப்படி நான் ஒரு அன்இம்ப்ளிமெண்டட் கொடுக்கும்போது அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்ட் மஸ்ட். ஸோ மேண்டேட்ரி நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டை ஷியோர்லி கொடுத்துருக்கணும். அண்ட் தென் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், உங்களுக்கு அக்சஸ் ஸ்பெசிஃபையர் பப்ளிக்காக இருக்கான்னு நோட் பண்ணணும். நம்ம ஒரு கிளாஸை இன்னொரு கிளாஸில் எப்படி அக்சஸ் பண்ணுவோம், எக்ஸ்டென்ட்ங்கிற கீவேர்டு வச்சு தான் அக்சஸ் பண்ணுவோம். அது நம்மளுக்கு தெரியும். ஸோ அஸ் யூஸ்வல் மற்றதெல்லாம் ஒன்று தான். நம்ம இன்னொரு கிளாஸில் எடுத்துகிட்டு வந்து சேம் மெத்தடை நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த ஓவர் ரைடுங்கிற சிம்பிள் வந்திருக்கு. ஸோ இதோட அவுட்புட் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் என்னன்னு ஷோ ஆயிருக்கு. இது வந்து என்னோட பேரண்ட் கிளாஸோடது, இது என்னோட செகண்ட் கிளாஸோடது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். தட் மீன்ஸ் இதை வந்துட்டு பார்ஷியலி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால பார்ஷியல் அப்ஸ்ட்ராக்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா கைஸ்? ஸோ நம்ம வந்து ஃபுல்லி அப்ஸ்ட்ராக்ஷன், தட் மீன்ஸ் இன்டர்ஃபேஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக வரணும் அப்படின்ட்டா நீங்கள் டெக்விங்ஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கோர்சஸ் ஃபுல் டைமாக போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் இந்த மாதிரி எதில் லேர்ன் பண்ணணும்னு லைக்னஸ் இருக்கோ, ஸோ நீங்கள் உங்கள் பேட்ச் புக் பண்ணிக்கலாம். ஸோ அது பற்றின என்கொயரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் ஹெச்ஆர் நம்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி இந்த ட்ரைனிங் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு உங்களோட பேட்ச் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.